திருச்சியை பொறுத்த வரைக்கும் கே என் நேரு இருக்கிறாரு, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த 2 பேரையும் சரி கட்டணும். என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு யாரை தூக்கணுனாக்கா, இந்த பழந்துன்னு கொட்டை போட்டாள்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே என் நேருடைய அரசியல் யுக்தியாக இருக்கட்டும், அவர் ஆரம்ப கட்ட காலத்தில் யாரோடு இருந்தெல்லாம் பயணப்பட்டு வந்தார், இன்றைக்கு அவருடைய படைபலம் என்ன மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அன்பில் மகேஷே எது நினைச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு தான் கே என் நேருவோட வேலை இருக்கும். அன்பில் மகேஷ் என்ன தான் வந்து உதயநிதிக்கு நெருக்கமாக இருந்தாலும் கே என் நேருவோட பங்களிப்பு என்பது களத்தில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு டார்கெட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இடி வந்து 1000 கோடி வந்து ஊழல்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கிறது. அடுத்து வந்து அவங்க மௌனித்து போகணும். உங்களுக்கு வந்து இத்தனை 1000 கோடி ஊழல் இருக்கிறது, இத்தனை 1000 கோடி சொத்து சேர்த்துருக்கீங்க, இந்த சொத்து எப்படி வந்தது, அதற்கான ஆவணம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அதற்கான ஆவணம் கொடுத்தால் சிக்கிட்டு சிறைக்கு போகணும். ஆவணம் கொடுக்காமல் போனால் அந்த நிலமெல்லாம் அரசாங்க நிலமாக கையகப்படுத்தப்பட்டு அரசாங்க கஜானாவுக்கு செல்லும். ஆனால் இதை தாண்டி சிறை செல்வதற்கு வழிவகை இல்லாத நபர்கள் என்ன செய்வாங்க? மேலிடம் எதை சொல்கிறதோ அதை கேட்பார்கள். நீங்கள் கே நேருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, ரைட் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்கு நிர்மலா சீதாராமன் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?